தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக எங்கிருந்தாலும் அதை தினம் தினம் கேட்டு அதே போல இங்கே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நகர்த்தன் செல்வன் மற்றும் நம்முடைய ராமகிருஷ்ணன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் ஏனைய கட்சியினுடைய தலைவர்கள் வேண்டுகோளை ஏற்று தொடர்ச்சியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருந்தார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கால்வாயை கட்டுவதற்காக நம்முடைய மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சோர் வல்லன் அவர்கள் தொடர்ச்சியாக எல்லோரும் குரல் கொடுத்து வந்தார்கள். அவருடைய கோரிக்கையை என்று அறிவித்து இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டது. மிகவும் பின்தங்கிய பகுதியான நம்முடைய முஸ்லம்பட்டி பகுதிக்கு விவசாயத்திற்காக அதே போல அங்கே 1900 ஏக்கர் பாசனம் பெறுகிறது குளத்தின் மூலமாக வாய்க்கால். இங்கே நிலக்கோட்டை தொகுதியிலும் பத்தலகுண்டு ஒன்றியத்தில் ஏறத்தாழ 173 ஏக்கருக்கு மேல் பாசனம் குளங்கள் பாசனம். இது ஒரு மிகச்சிறந்த திட்டம். இந்த திட்டத்தில் இன்றைக்கு 150 கண்ணாடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இனி தொடர்ந்து மழை பெய்யும். ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இன்றைக்கு எல்லா கால்வாய்களும் திறக்கப்பட்டுள்ளது. 18ஆம் கால்வாய் திறந்தாச்சு, பிடிஆர் கால்வாய் திறந்தாச்சு, தந்தை பெரியார் கால்வாய் திறந்தாச்சு. நம்முடைய அனைத்து தெற்குப்பகுதி மக்களுக்காக நீர்ப்பாசனத்திற்காக வைகை அணையும் முழுமையாக திறக்கப்பட்டு கடல் வரை இன்றைக்கு விவசாயத்திற்காக தண்ணீர் ராமநாதபுரம், சிவகங்கை, பழைய ஆயக்கட்டுகள், மதுரையில் இருக்கக்கூடிய பழைய ஆயக்கட்டுகள், மேலூர் மற்றும் கள்ளந்திரி வாய்க்கால் இத்தனை ஆயக்கட்டுகளும் இன்றைக்கு பூர்த்தி அடைகின்ற வகையில் தொடர்ச்சியாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்த காலத்திலிருந்து சோடை போகாமல் இன்றைக்கு விவசாயத்திற்கு உதவியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது பற்றி வருகிற காலத்தில் முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக நம்முடைய விவசாயிகளுக்கு பயன்படுவதற்கு சுற்று வாய்க்கால் கட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது பற்றி மாண்புமிகு முதல்வரிடத்திலே நான் தெரிவித்து எதிர்காலத்திலே அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும். 18ஆம் கால்வாயில் வந்து குறைவான விவசாயிக்கு போதுமான முல்லை பெரியார் வந்து ஆல்ரெடி இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நமக்கு 18ஆம் கால்வாய் குளங்களெல்லாம் பெரும்பாலும் நிரம்பி பாதி குளங்களுக்கு மேல் நிரம்பி இருந்த நிலையில்தான் நம்முடைய அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் இருவரும் நம்முடைய அன்றைக்கு நாங்கள் திருப்பூருக்கு தங்கத்தம் சென்று வந்தார்கள். நேரடியாக சென்னை சென்றிருந்தார். ஆனால் போதுமான அளவு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து என்ன தேவைன்னா அது சம்பந்தமாக பொறியாளர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார்கள். முடிவெடுத்து நிச்சயம் விவசாயிகள் கோரிக்கைக்கு எப்பயுமே செவிசாய்க்கக்கூடிய அரசு நம்முடைய தளபதியாருடைய அரசு. இப்பொழுது மழை பெய்து கடந்த 2 நாட்களாக பெரியாருக்கு அதிகமான தண்ணீர் வந்திருக்கிறது. 140 அடி தாண்டி இருக்கிறது. நிச்சயமாக கொடுப்போம். அதை ஒன்று நாங்கள் வச்சுக்கிற விவசாயிக்கான தான். ஆக சேமித்தது விவசாயிகளுக்காக. இப்பொழுது கூட இப்போ திறந்திருக்கும். இனி வெள்ளம் வரப்போகுது வர 141 ஆயிடுச்சு. 142 வரைக்கும் மேலே போகையில அங்கிட்டு போயிடும். அதனால நம்ம தண்ணீர் நிறையா கொடுப்போம். கண்டிப்பாக குளப்பண்டோடியிலிருந்து ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு வந்து தண்ணி கொடுப்பதாக நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ வந்து அவர் எம்எல்ஏ வந்தாக்கிட்டு அவர் கோரிக்கையாக வச்சுருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த திட்டம் இப்போ செயல்பாடு செஞ்சு வர்றாரு. எல்லா திட்டமே நம்ம 2 திட்டத்தை தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஆண்டிப்பட்டி குளங்களுக்கெல்லாம் தண்ணீர் வருவதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதுவும் பரிசீலனை. காரணம், நாம் அனைவரும் ஒருமுகமாக 2 திட்டங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த 2 திட்டமும் அந்த ஆண்டிப்பட்டிக்கும் சரி, அந்த பகுதிக்கு கம்பம் பகுதிக்கும் சரி, 2 திட்டங்களும்
ஒரு எடுப்பதற்கு ஒருத்தர் எப்படி